Hello students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா bonds involved in protein structure. So proteins வந்து கண்டிப்பா linear formல இருக்க போகிறது இல்ல. It is a complex folded form of structure. So இதுல பாத்தீங்க அப்படினா நான் peptide bond அப்படிங்கிற டாபிக்கை ஒரு தனி டாபிக்காவே கொடுத்துருக்கேன். தட் இஸ் த பேக் போன் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது லீனியராக ஒரு ப்ரோட்டீனை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பாண்ட் தான் பெப்டைட் பாண்ட். அது தவிர இன்னும் சில பாண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அது எப்படி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, காம்ப்ளெக்ஸ் ஃபோல்டட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பாண்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மல்டிபிள் டீஹைட்ரேஷன் ப்ராசஸ், அதாவது ரிமூவல் ஆஃப் வாட்டர் மூலமாக தான் நமக்கு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் லாங் செயின் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஸோ இப்போது நமக்கு அமினோ ஆசிட்ஸ் ஒன்றா லிங்க் ஆகி நமக்கு ஒரு லீனியர் செயின் கிடைக்கும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் ஆர் லிங்க்டு டுகெதர் பை பெப்டைட் பாண்ட். ஸோ அது லிங்க் ஆகும்போது எல்லாம் it will be removing water molecule, that is dehydration. So in the union of amino acid involves various types of chemical bonds. So இது மறுபடியும் folded ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகணும்னா various other bonds நுடைய சப்போர்ட்டும் தேவை. ஸோ இந்த ப்ரோட்டீன் பாண்ட்ஸ் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து 2 டைப்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ரைமரி பாண்ட், இன்னொன்று வந்து செகண்டரி பாண்ட். ப்ரைமரி பாண்ட் அப்படிங்கிறது பெப்டைட் பாண்ட், தட் இஸ் த பேக் போன் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். இந்த செகண்டரி பாண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசல்ஃபைட் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், நான் போலார் ஹைட்ரோஃபோபிக் பாண்ட், அயானிக் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரைமரி பாண்ட் அப்படின்னு சொன்னோம். ப்ரைமரி பாண்ட் இஸ் நத்திங் பட் பெப்டைட் பாண்ட். ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய லிங்கேஜில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பாக்சில் ஆக்சிஜன் அண்ட் அமினோ ஹைட்ரஜன். ஸோ அமைடு லிங்கேஜ் வந்து இங்கே நடக்குது. இது ஒரு அமினோ ஆசிடில் இருக்க கார்பாக்சில் குரூப்பும் இன்னொரு அமினோ ஆசிடில் இருக்க அமினோ குரூப்பும் சேர்ந்து தான் இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து பேக் போன் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம சொல்லிட்டோம். ஸோ நான் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இது ஒரு அமினோ ஆசிட், அங்கே R1 நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இது அடுத்த அமினோ ஆசிட், that is R2. இந்த R1 R2 எனி குரூப்ஸாக இருக்கலாம், சைட் செயின்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் இந்த அமினோ குரூப்பில் இருக்க ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டர் மாலிகுலாக ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது the bond is formed between the carboxyl group of one amino acid and amino group of another amino acid. The bond formed between the two is known as peptide bond. ஸோ செகண்டரி பாண்டில் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். த ஃபஸ்ட் ஒன் இஸ் டைசல்ஃபைட் பாண்ட். இந்த செகண்டரி பாண்ட் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு செயின், அந்த ப்ரோட்டீன் செயினை வந்து நேச்சுரல் கான்ஃபிகரேஷனில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபஸ்ட் ஒன் இஸ் டைசல்ஃபைட் பாண்ட், தட் இஸ் சல்ஃபர் பாண்ட். ஸோ இது வந்து ஒரு கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் 2 அமினோ ஆசிட்ஸ். It is a covalent bond formed between 2 amino acids in a polypeptide chain. So இந்த bond எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is formed by oxidation of sulfhydryl group. SH group வந்து ஆக்சிடேஷன் அண்டர்கோ ஆகிறதுனால நமக்கு கிடைக்கிறது தான் இந்த டைசல்ஃபைட் பாண்ட். ஸோ ஈஸியாக ஆக்சிடேஷன்னா என்னன்னு ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்கிறேன், லியோஜர். ஸோ லியோஜர் அப்படின்னா என்னென்னா லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரான். எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ இந்த SH குரூப் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப்
molecular oxygen undergoes oxygen to form a disulfide bond. It is a strong bond. இந்த பாண்ட் எதுலெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் இது வந்து மசில் கண்ட்ராக்ஷன் டூரிங் சைல்டு பர்த்தில் வந்து இந்த ஹார்மோன் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்சுலின் இதில் 2 டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் இருக்குது. இதையுமே நான் டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் டாப்பிக்கில் ஸ்ட்ரக்சரோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பரிங் ஆட்டம்ஸோட எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுறதுனால ஷேரிங் எலக்ட்ரான்ஸ் வித் நெய்பரிங் ஆட்டம்ஸ். ஸோ இது வந்து ஆக்சிஜனுக்கும் நடுவுலையும் நைட்ரஜனுக்கு நடுவுலையும் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும். ஸோ கார்பனைல் ஆக்சிஜன் ஆஃப் ஒன் பெப்டைட் பாண்ட் ஷேர்ஸ் எலக்ட்ரான் வித் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் அனதர் பெப்டைட். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த ஆக்சிஜனும் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸும் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானை ஷேர் பண்ணி இந்த பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து செகண்டரி வேலன்சி. அப்படின்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னுடைய கோஆர்டினேஷன் நம்பர். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இதை டாட்டட் லைன்ஸாக தான் நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட்னுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பாலிபெப்டைட் செயினை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹைட்ரஜன் பாண்டு எந்த மாதிரி ப்ரோட்டீனில் அதிகமாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் ஃபெப்ராயின் அண்ட் கெராட்டின் இன் உல் இதில் 2லேயும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ சில்க் ஃபெப்ராயினில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கிளைசின் அலனைன் சிரைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் யூனிட்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ கெராட்டின் உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பாண்ட் இஸ் நான்-போலார் ஆர் ஹைட்ரோஃபோபிக் பாண்ட். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னாலே வாட்டர் ஹேட்டிங். ஸோ இந்த வாட்டர் ஹேட்டிங் இந்த மாதிரி பாண்ட்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் அதாவது அலனைன், வேலைன், லூசின், ஐசோலூசின், மெத்தியோனைன், ட்ரிப்டோஃபான், ஃபினைலாலனின், தைரோசின் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட் செயின் ஆர் குரூப்ஸ் மோஸ்ட்லி வந்து ஹைட்ரோஃபோபிக்காக தான் இருக்கும். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா என்னென்னா நான் போலார் ஆர் வாட்டர் ஹேட்டிங். வாட்டரோட ஒட்டாது. எப்படி நம்ம ஆயிலை வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஏபிள் டு மிக்ஸ் வித் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி ஹைட்ரோஃபோபிக் ஃபார்மில் இந்த அமினோ ஆசிட்ஸினுடைய சைட் செயின் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹைட்ரோஃபோபிக் ஆர் குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குள்ளரையே வந்து யுனைட் ஆகும். ஸோ யுனைட் ஆகும்போது ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் டேக்ஸ் பிளேஸ் ஆகி வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் செயினை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்காக ஃபார்ம் ஆகிடும். அதாவது இந்த ஹைட்ரோஃபோபிக் ஆர் குரூப்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அமினோ ஆசிடும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் கிளஸ்டரை ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ இதுவும் வந்து ப்ரோட்டீனில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்லேயும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் அப்பையும் திஸ் டைப் ஆஃப் ஹைட்ரோஃபோபிக் பாண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அயோனிக் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா two oppositely charged groups are brought together by electrostatic force.
இந்த டூ ஆப்போசிட்லி சார்ஜ் குரூப்ஸ் வந்து பக்கத்தில் வரும்போது டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இன்ட்ராக்ட் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இன்ட்ரா மாலிகுலர் அயோனிக் பாண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இதுவும் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைசேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த அயோனிக் பாண்ட்ஸ் வந்து வீக்கர், ஹைட்ரஜன் பாண்டோட வீக்கர், பட் it is responsible for the maintenance of folded structure in globular proteins. So these are the 4 types of bonds involved in protein structure. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஒரு புது டாப்பிக்கோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.